ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, சார் நான் ட்ரேடிங் பண்ணலாமா, இல்லை ட்ரேடிங்கை ஃபுல் டைமாக பண்ணலாமா, இல்லை ட்ரேடிங் எனக்கு செட் ஆகுமா, எனக்கு நிறைய லாஸ் ஆகிடுச்சு, இந்த லாஸ் ரெக்கவர் பண்ணலாமா, இல்லை நான் இப்போ தான் புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்துக்கிறேன், நான் இதில் என்னுடைய லைஃப்பை கரியரை எடுத்துகிட்டு போகலாமா, நிறைய கேள்விக்கு இந்த வீடியோஸில் நீங்கள் பதிலாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தமிழில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். குவைட் ட்ரேடிங் கோ ஜாப். ஏன் சார் அப்படி போட்டிருக்கீங்க தமிழில்? எல்லோரும் ட்ரேடிங் உள்ளே தான் வாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் தான் வேலைக்கு போங்க, ட்ரேடிங் விட்டுட்டு வேலைக்கு போங்கன்னு சொல்லி போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்கலாம். அதாவது, ஒரு தொழில் நீங்கள் செய்கிறீங்க, முதல் முறையாக செய்கிறீங்களோ அல்லாது வேறு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் செய்ய சொல்ல அந்த தொழிலில் லாஸ் ஆகுது, அதாவது நஷ்டம் வருது அந்த தொழிலில். அந்த தொழிலில் ஏன் நஷ்டம் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்தி அந்த தொழிலை செய்கிறது ஒரு விதம். அந்த தொழில் ஏன் செய்யணும்னு தெரியாமல் செஞ்சிட்டேன், ஆனால் இன்னமும் எனக்கு அந்த தொழில் எனக்கு புரியல, எனக்கு நல்லா கவனிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த தொழிலை ஏன் செஞ்சோம், எதுக்கு செஞ்சோம், எப்படி லாஸ் ஆச்சு தெரியல, ஆனால் லாஸ் ஆகிடுச்சு. அகைன் இன்னொரு டைமு அதே தொழிலை சேம் அதே மாதிரி ஏன் செய்கிறோம், எதுக்கு என்ன பண்ணுறோம் தெரியாமல் அகைன் பண்ண என்ன ஆகும் ரிசல்ட்டு? அகைன் லாஸ், நோ டவுட். அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. நான் ட்ரேடிங் மட்டும் சொல்ல வரல, எந்த நீங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க, அதில் லாஸ் ஆகிடுச்சு, ரைட்? லாஸ் ஆகிறது சகஜம்தான். ஆனால் அந்த லாஸ் ஏன் லாஸ் ஆச்சு, எதுக்கு லாஸ் ஆச்சுன்னு தெரியாமையே இன்னொரு டைம் முயற்சி பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுதான் தப்புன்னு சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு ஒரு தொழிலில் ஏன் லாஸ் ஆச்சு, எதுக்கு லாஸ் ஆச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா, திருத்திக்க முடியுமா, அந்த தொழிலை திருத்தி என்னால் திரும்ப முடியுமா அப்படின்றதுல ஒரு தெளிவான டிசிஷன் எடுங்க. டவுட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு வேலையை வச்சுக்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி தான் நான் இந்த ட்ரேடிங்லேயே கூட நான் சொல்ல வரேன். ட்ரேடிங்கில் ஏதோ தெரியாமல் லாஸ் பண்ணிட்டீங்க, ஆயிடுச்சு. இல்லை வேறு வேலை போயிடுச்சு, உள்ளே வந்தீங்க, லாஸ் ஆகிடுச்சு, ரைட், ஓகே. இப்போது உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய வயசு ரெண்டுத்தையும் போட்டு கால்குலேஷன் பண்ணுங்கள். கால்குலேஷன் போட்டு பண்ண சொல்ல நீங்கள் உங்களுடைய லைஃப் எதில் அதிகமான சக்ஸஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எந்த தொழிலில் அதிகமான லாபம் வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த தொழிலில் என்ன தப்பு பண்ணீங்க, அதனால் நஷ்டம் வந்துச்சுன்னு பாருங்கள். கொஞ்சம் பேக் போயிட்டு அதில் சரிப்படுத்திக்க பாருங்கள். ஏன் அப்படின்னா, இந்த ட்ரேடிங் உள்ளே வந்ததுக்கு ஃபஸ்ட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னீங்கன்னா, ஏன் லாஸ் ஆனதுக்கான முக்கிய காரணம்னா, நீங்கள் மார்க்கெட்டுக்கு டைம் கொடுத்துருக்க மாட்டீங்க. அதாவது டேரெக்டாக நீங்கள் ட்ரேடிங் உள்ளே வந்துட்டுருப்பீங்க, ட்ரேடிங் கற்றுக்காமல் உள்ளே வந்துட்டுருக்கலாம். மேபி நீங்கள் டைம் கொடுக்காதனால மேபி மார்க்கெட் உங்கள்கிட்ட 2-3 வருஷம் டைம் கேட்குது. நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் 2-3 வருஷம் நீங்கள் கற்றுக்கிட்டு உள்ளே வந்தீங்களா, இல்லை டேரெக்டாக உள்ளே வந்தீங்களான்னு கேட்குது. ஒருவேளை டேரெக்டாக உள்ளே வந்துட்டு கன்ஃபார்ம் உங்களுக்கு லாஸ், அது நோ டவுட். ஓகேங்களா? அது தெரிஞ்ச விஷயம் தான். இல்லை 2-3 வருஷம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நான் உள்ளே வந்தேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க சரிப்படுத்திட்டு திரும்ப நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆனால் அந்த டைமே கொடுக்காம, நான் எந்த வித அனுபவமும் இல்லாமல் நான் டைரெக்டாக மார்க்கெட் உள்ளே லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வேறு வேலையை பார்க்கலாம். அதாவது தப்பே ஒன்றும் கிடையாது. சார், எனக்கு இதில் பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சு. பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகிட்டா உங்களுக்கு இன்னும் பெரிய அமௌண்ட் திரும்ப மார்க்கெட் கொடுக்குன்னு நினச்சிருக்கீங்களா? மேபி உங்களுக்கு 1 CR லாஸ் ஆகிருக்கலாம். அந்த 1 CR நான் மார்க்கெட்டுக்கிட்ட தான் எதிர்பார்ப்பேன் அப்படின்றது முடியாத விஷயம். இந்த உலகத்தில் இது ஷேர் மார்க்கெட் மட்டும்தான் வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதை தவிர்த்து வெளியே வேலை இருக்குது. நீங்கள் மேபி வெளியே போனீங்க 10 கோடி கூட உங்களால் சம்பாதிக்க முடியும். 10 கோடி என்ன, எத்தனை கோடி வேணால் வெளியே போனால் உங்களால் சம்பாதிக்க திறமை உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ட்ரேடிங்கில் தான் சம்பாதிப்பேன், ஏன்னா
உங்களுக்கு லாஸ் ட்ரேடிங்கில் தான் ஆயிடுச்சு அதிகமாக. அதனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ட்ரேடிங்கில் தான் நான் சம்பாதிப்பேன் அப்படின்றீங்க. சரி, ஓகே, உங்கள் கணக்கு பிரகாரம் வரான்னு. சரி, ட்ரேடிங்கில் தான் சம்பாதிப்பீங்க டிசைட் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? ஸோ அப்போ 2-3 வருஷம் டைம் கொடுக்குறீங்களா மார்க்கெட்டுக்கு? நான் கற்றுக்கணும், நான் வந்து 2-3 வருஷம் வந்து என்னுடைய அடுத்த ஒரு 3 வருஷத்தை நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். அந்த 3 வருஷத்தை ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் நான் வழி பண்ணிக்கிறேன். நான் இந்த 3 வருஷம் நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களால் வர முடியுமா? நிறைய பேர் நோ தான் சொல்லுவாங்க. சார் 3 வருஷம்லாம் யார் சார் டைம் கொடுக்குது, அவ்வளோலாம் என்னால் முடியாது. அப்போ வேறு வேலைக்கு போங்க, வேறு வேலைக்கு போய்ட்டு சம்பாரித்து ஃபேமிலி காப்பாற்றுற வழி பாருங்கள். 1-2-3 வருஷம் டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இதுக்காக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணுறது விஷயத்துலேருந்து இது உள்ளே வாங்க. இதுக்கு நிறைய சைக்காலஜி இருக்குது, என்ன சார்ட் இருக்குது, ரீடிங் இருக்குது, அது என்னென்னவோ இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு 2-3 வருஷம் ஆகும். இதெல்லாம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நின்று சர்வைவல் பண்ணி வாங்க. நான் வேணான்னு சொல்ல வரல, நான் இன்னும் உங்களுக்கு நெகட்டிவாக ஒன்றும் சொல்ல வரல, விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்ல வரல. உங்களுடைய ஃபேமிலியை சுச்சுவேஷன் கருத்தில் வச்சுட்டு நீங்கள் இங்கே இருக்கலாமா, இல்லை நான் அந்த 2-3 வருஷத்தில் நான் வந்து ஃபேமிலி அடுத்த லெவல் கொண்டு போகணும், என்னால் அவ்வளோ நேரம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றவங்க அந்த 3 வருஷம் அடுத்த வேறு வேலையில் ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது இந்த ஷேர் மார்க்கெட் இல்லாத தொடர்பு இல்லாத வேறு வேலையை, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை, உங்களுக்கு இவ்வளோ வருஷமாக பழக்கத்தில் இருக்கிற வேலையில் ஃபோக்கஸ் கொடுங்க. கண்டிப்பாக உங்களால் மேலே வர முடியும். நீங்கள் உங்களுடைய லாஸ் எல்லாம் வந்து வேறு வேலையில் ரிகவர் பண்ணிடலாம், தாராளமாக ரிகவர் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் லாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, லட்சக்கணக்கில் லாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் லாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு இருக்காங்க. ஸோ என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த இவ்வளோ வருஷம் டைம் கொடுக்க முடிஞ்சால் மட்டும் இந்த ஜாயின் பண்ணிங்க. உங்களால் இன்ஸ்டண்ட்டாக ஒரு வாரத்தில் கற்றுக்கிட்டு மேலே வந்துடலாம், 10 நாளில் கற்றுக்கிட்டு மேலே வந்துடலாம், அதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் நிறைய பேர் யூடியூப்பில் இருக்கிறாங்கல்ல, ஒரு 2 நாள் கிளாஸ் 3 நாள் கிளாஸில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இது லாங் ஜர்னி. சம்மதம் இருக்கிறவங்க மட்டும் வெபினார் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறது எல்லாருக்கும். நீங்கள் அதே மாதிரி தான் வேறு எங்கன்னா போய் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட டைம் ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிங் கொடுக்குறவங்கள இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் மேலே வரலாம். இந்த 2 நாள் 5 நாள் 1 வாரம் 10 நாள்லாம் வந்து கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு தம்ப்நெயில் என்ன போட்டிருக்கோன்னா, குவைட் ட்ரேடிங் கோ ஜாப். வேலைக்கு, அதாவது ஏதோ நம்ம தோல்வி ஒத்துக்கு நிறைய பேர் வந்து என்ன ஈகோமாக நினைக்கிறாங்க. நான் ட்ரேடிங்கில் தோத்துட்டுன்னா இது நான் விட்டுட்டேன், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எது சொல்லுவாங்க, நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை மாதிரி லட்சக்கணக்கான பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நினச்சிருக்கீங்க நீங்கள் மட்டும் தான் அப்படின்னு. பரவாயில்ல, அடுத்த லெவல் வெளியே வாங்க, வெளியே வந்து உலகத்தை பாருங்கள். வாழ்க்கை பெருசு, நிறைய விஷயம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். உங்களோட லாஸ்லாம் ரிகவர் ஆகிடும். வேறு வேலையை பாருங்கள். ஓகேங்களா? உங்களால் டைம் இருந்தால், முடிஞ்சால், கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால், முழுசாக ஃபோக்கஸ் இருந்தால் இதில் வந்து பாருங்கள். இதில் வந்து 1 வருஷம் நான் முடிஞ்சு சார், 1 வருஷம் என்னால் முடியல, நான் பார்த்தேன், எனக்கு எதுவும் புரியல அப்படின்னா பரவாயில்ல, தாராளமாக வெளியே போங்க, வேறு வேலையை பாருங்கள், சம்பாதிங்க, அடுத்த லெவல் வாங்க. ஒரு தொழில் கற்றுக்குறீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. தெரிஞ்சதுன்னா லக்கு உங்களுக்கு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா, உங்களுக்கு எல்லாம் கிளிக் ஆகிடுச்சா, ஓகே, தப்பு ஒன்றும் கிடையாது, அதிலே பண்ணுங்கள். அது புரியலையா, வேறு வேலையை பாருங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ புரியாத விஷயத்தை நம்ம முட்டி 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 மோதிக்கிட்ட அப்புறம் உங்களுடைய காலத்தையும் விரையத்தையும் பணத்தையும் எல்லாத்தையும் விரையும் பண்ணிகிட்டு இருக்கிறத விட வேறு வேலையை பார்க்கலாமே. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதா? இப்போ சார்ட் ட்ரேடிங் உங்களுக்கு புரியுதா? இல்லை இன்ட்ரடே ட்ரேடிங்கில் உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு ஒரு நாலேஜ் உங்களால் கெயின் பண்ண முடியுதா? உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வருதா? நில்லுங்க, சர்வைவல் பண்ணுங்கள், ஜெயிச்சு காமிங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ப்ரைம் டெலிகிராம் சேனல் நம்மளது இருக்குது இல்லைங்களா, அதாவது வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல், அதில் நீங்கள் விருப்பம் தான் கலந்துக்கலாம். அதாவது இந்த வீக் வந்து ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார் வச்சுருக்கேன். யாருக்காக அப்படின்னா, நம்ம 5 லிங்க் இருக்குது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த 5 லிங்க்கில் யார் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக அந்த ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார் வச்சுருக்கேன். ஸோ தாராளமாக நீங்களும் வந்து அதில் கலந்துக்கலாம். 5 லிங்க் கொடுத்துருக்கு பாருங்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைமுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா வெபினாரும் அதில் வர கண்டக்ட் அடுத்தடுத்த மாதக்கணக்கில் 2 மாதத்துக்கு டைம் 3 மாதத்துக்கு டைம் ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். எல்லா வெபினாரில் நீங்களும் அட்டென்ட் பண்ணலாம். ப்ளஸ் லைவ் மார்க்கெட் வியூஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.